ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோவோட தான் வந்திருக்கேன். நார்மலாக இந்த மார்க்கெட்டில் ஹைப் வர ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்காது. ரெண்டாவது அந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் அதுவுமே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். பட் இந்த ப்ராடக்ட் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வாங்கினதுலேயே காஸ்ட்லியான ப்ராடக்ட்னா இது தான், ஸ்கின் கேருக்குன்னு. சரி, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்னு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணப்போ இட் கிவ் மீ அ குட் ரிசல்ட். ஆக்சுவலாக எதுக்காக நான் மெயினாக வாங்கினேன்னா, எனக்கு பிம்பிள் வந்துட்டு இந்த பிளாக் மார்க் இருக்குல்ல, இது வந்து போவே இல்லை. அண்ட் அகெயின் இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது. ஸோ இதுக்காக தான் மெயினாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 வாட்டி யூஸ் பண்ணவே கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இது நம்ம ஏன் ஒரு சீரியஸாக போடக்கூடாது, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி ஆஃப் தி கேர்ள்ஸ் அவுட் தேர். இந்த மாதிரி ஹைப் கொடுக்குற ப்ராடக்டில் ஸ்பெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த ப்ராடக்டோட டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹியர் இஸ் த ப்ராடக்ட். டடா! இத்தனோடு டியூப்புக்கு வந்து 2000 ரூபாய். ஐயோ! ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சிலி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருந்துட்டு ரெட்டினால் ஷார்ட் டைட்டனிங் பூஸ்டர். ஸோ இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரிவ்யூஸுங்க. நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபோட ஃபார் யுவர் பேஜில் வரும்ல, ஸ்வைப் பண்ணால் 2 வீடியோ முடிஞ்சிச்சுன்னா இது வந்துடும், 2 வீடியோ முடிஞ்சிச்சுன்னா இது வந்துடும். இப்படியே நான் ஹைப் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிரம் மாதிரி தான். பட் இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குன்னா, இதை வந்து எந்த ஒரு வேறு ஆசிட்ஸ் கூடயும், அதாவது இப்போது நியாசினமைடு, சாலிசிலிக் ஆசிட், இந்த மாதிரி சிரம்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எந்த சிரம்ஸ் கூடயும் இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணுற டேயில் இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு மைல்டான மாய்ஸ்சரைசர் மேலே போட்டுக்கலாம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டில் சில யூடியூபர்ஸ், ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தா முகம் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக என்னென்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா இது ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடான ஒன்று. ஸோ அவ்வளோ வந்து தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கொஞ்சமாக இத்தினோண்டு சைஸ் மட்டும் நம்ம எடுத்து எந்த ஏரியாக்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் இட். அது போட்டு ரொம்ப மசாஜ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் டேப் இட். அப்போ அது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். பிகினர்ஸ், இது வரைக்கும் ரெட்டினால் யூஸ் பண்ணாதவங்க, ஸ்கின்னுக்கு புதுசாக நீங்கள் இந்த சிரமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கோ ஸ்லோலி. லைக் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நானே ஆக்சுவலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இதை வந்து ஸ்கின் கேரில் எடுத்துப்பேன். ஸோ அண்ட் கிராஜுவலாக யூ கேன் இன்க்ரீஸ் இட். உங்கள் ஸ்கின் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணல, லைக் உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ஸ்கின் யூஸ் டு ஆயிடுச்சு அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் லைக் எவ்ரிடே. யூ கேன் யூஸ் இட் எவ்ரிடே இஃப் யுவர் ஸ்கின் இஸ் ஓகே வித் இட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீரீஸில் இதை வந்து ஆல்டர்னேட் டேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மண்டே யூஸ் பண்ணுறேன்னா டியூஸ்டே விட்டுட்டு வெனஸ்டே நைட் மட்டும். அண்ட் அகெயின் இது நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பகலில் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒர்க் ஆகுதா, இந்த மார்க்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுதா ஆஃப்டர் 7 to 10 அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது எந்த அளவுக்கு என் ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுது, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நம்பிக்கையாக பை பண்ணலாமா, இவ்வளோ காசு இதில் போடலாமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு லேப்ரேட் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்னை பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக பை பண்ணலாம். பட் டோன்ட் பை இட் நவ். நான் சொன்னதுக்கப்புறம், ஐ மீன் இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து லைவாக பார்த்ததுக்கப்புறமா யூ கேன் பை. ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் 2 டைம்ஸ் இது வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 2 டைம்ஸும் நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அண்ட் சர்க்கிளுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு தேவையோ அங்கே மட்டும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு லைட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்க போகிறேன். அண்ட் லிப் பாம். இதுதான் வந்துட்டு பிஎம் ஸ்கின் கேரில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கொண்டே போட்டுக்கலாம். கொண்டு போட முடியாது, ட்ரீட் பண்ண ஹேருங்கிறதுனால கொண்டே நிற்க மாட்டேங்குது கைஸ். கிளிப்பு குத்திக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஸ்கின்னில் இங்கே ஓப்பன் போஸ் இருக்குது, இந்த பிம்பிள் மார்க்கு, இங்கே கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோன்,
அண்ட் வாய் சுற்றி இருக்கிற பிளாக் மார்க் இதெல்லாம் தான் மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பை பண்ணது. ஸோ டே ஒன் ஃபஸ்ட் ஐ ஜஸ்ட் அப்ளை a lip balm. அப்புறம் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குங்க. அரோமா மேஜிக்கோட அண்டர் ஐ க்ரீம் ரொம்ப அஃபோர்டபுள், பிலோ 200 ருபீஸ் தான். நான் நிறைய ப்ராடக்டோடது பார்த்தேன், அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ரிவ்யூஸும் பெருசாக இல்லை. இந்த ப்ரைஸுக்கு இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இது வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த ஐ க்ரீம் நான் ரெகுலராக எவ்ரி நைட் ஸ்கின் கேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அகெயின் நான் ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணுற ஆள்லாம் இல்லை. லைக் ஒரு டைமில் பண்ணுவேன் அண்ட் தென் ஐ வில் ட்ராப் அண்ட் அகெயின் ஐ வில் டூ இட். அந்த மாதிரி இப்போ எகெயின் நான் வந்து ஸ்கின் கேரை கையில் எடுத்திருக்கேன். வயசாகுது இல்லையா, பழையங்களை நம்ம வந்து மசாஜ் கொடுத்துடலாம். ஓகே, அண்டர் ஐ க்ரீம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் திஸ் ரெட்டினால் ஷாட் போட்டுடலாமா? ஓகே, நான் ஆக்சுவலாக எப்படி போடுவேன்னா, எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கூட அளவாக வச்சுக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் இது ஓகே, இவ்வளோதான். எனக்கு ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் அந்த மாதிரி இல்லை. அந்த தைரியத்தில் தான் இப்படி மூஞ்சி ஃபுல்லாக புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதாவது டேப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிப்பேன். லைக் இப்படி. ஸோ இந்த ஏரியா அதை கவர் பண்ணுற மாதிரி. இது ஆக்சுவலாக என்னென்னா போர்ஸை வந்து டைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. ஏன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணது ஃபுல்லாக இந்த பிம்பிள் மார்க்கை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது மட்டும்தான். ஸோ ஐம் ஜஸ்ட் டேபிங் இட்ல. இங்கே நான் கொஞ்சம் ஹெவியாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் இந்த இடத்துல மட்டுமே. அண்ட் ரீசெண்டாக நான் டயட் கூட ஃபாலோ பண்ணுறேன், அதனால ஸ்கின் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இல்லைன்னா அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் வந்து இங்கே பாருங்களேன், எனக்கு மூக்கில் வந்து இந்த மேலே ஒரு கோடு மாதிரி கூட இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் போதும், பயமாக இருக்கு. நம்ம பாட்டுக்கு போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஓகே. ஐ திங்க் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான். ரெட்டினால் தானே பிளாக் சர்க்கிளை குறைக்கும் அப்படின்ட்டு கண்ணுக்களை கொண்டு போய் போட்டுறாதீங்க யாராவது. ஏன்னா தெரியும்ல, நம்மளோட ஐ ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஸோ அதுக்குன்னே பர்டிகுலராக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பழகுங்க. ப்ராடக்ட்டுன்னு இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதையும். எனக்கு வந்து இந்த மூக்கு மேலே கொஞ்சமாக இந்த பிறப்பிறான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் நோஸ் மேலே போடுறேன். ஓகே, அண்ட் ரொம்ப நாளாக நான் இந்த டாட் அண்ட் கீயோடைய மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை விட எனக்கு டாக்டர் ஷேத்தோட ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை தான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் டைம். அண்ட் நான் ரொம்ப எல்லாம் போட மாட்டேங்க, இந்த 2 ஃபிங்கர் கணக்கு அந்த மாதிரிலாம் நான் போடுறதில்லை. ஏன்னா என் ஸ்கின்னுக்கு எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. நார்மலாக இப்போ வெளியே போகிறேன், மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் எல்லாமே போடுறேன்னா நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இந்த 2 ஃபிங்கர் அளவு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படி நிறைய போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக ஆயிலி ஆகுது. ஸோ எனக்கு வெளியே போனதும் அப்படியே ஊற்று கொட்டும். அதனால் அவ்வளோலாம் போட மாட்டேன். எனக்கு என் ஸ்கின்னுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நார்மலாக எனக்கு மாய்ஸ்சரைசர் இவ்வளோ போதும். ஸோ ஃபஸ்ட் டாட்.
இது போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் போட்டு நான் ரொம்ப மசாஜ்லாம் பண்ணுறது கிடையாது. லைட்டாக I'll just apply all over my face and neck. Okay. லைட்டாக அண்ட் இதுன்னு இல்லை, எந்த க்ரீம்ஸ் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எடுத்ததும் நிறைய எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சப்போஸ் அது ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஆகிடும். ஓகே, ஸோ டே 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 10 days நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ரெடியூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக. ஓகே காய்ஸ், see you tomorrow, bye.